வணக்கம் நண்பர்களே. மீனவன் வளரிப்பாண்டி வளரி வீசினா சும்மா சரன்னு போய் கரன்னு வரும். நச்சுன்னு பிடிச்சி கச்சுன்னு வைக்கணும். என்ன இன்றைக்கி நானும் முறியெல்லாம் போன வாரம் ஏமாந்துட்டான். அதுக்கு வாரமும் போட்டோம், பால் செட்டு போட்டிருக்கோம், ஏமாந்துட்டான். இன்றைக்கி நானும் முருகனும் உட்காந்துட்டேன். வாரம் வந்து இந்த முள்ளுத்தூரில் தான் உட்காந்துட்டு போகிறோம். ஒரு வீடியோ வரும், ஒரு மீன் ஏதாவதுன்னா ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களே. உங்களுக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வீடியோ எடுத்து வீடியோ பண்ண எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஒன்றும் அமைய மாட்டேங்குது. வாரம் வந்து இந்த முள்ளுத்தூரில் தான் உட்காராப்புல இருக்குது. ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் போட்டிருக்கோம். பார்ப்போம் மக்களே. இந்த வாரம் வந்து இந்த அங்கே போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், பாறை ஒட்டி கிடக்கும். மாற்றி போட்டிருக்கோம். பாறைக்கு நேரம் மாற்றி போட்டிருப்போம். நம்ம ஒரு 7 செட்டு அங்கே அடிச்சிருக்கோம். 2 வாரம் இங்கே அடித்தோம். அப்புறம் அங்கே போனால் குரங்கு தொல்லை தாங்க முடியல. வீடியோ எப்படியாவது இன்றைக்கி எடுத்து ஆகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இன்றைக்கி படம் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். வளரி படம் ஓடுதா இல்லை வீசி விட்டால் ரிட்டன் வருதான்றதை பார்ப்போம். வசூலாகுதான்னு பார்ப்போம். ஒரு அருமையான பொழுதுபோக்கு. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. பிறர் என்ன பண்ணுவாங்க, எங்கடா போய் சரக்கு அடிப்போம் அப்படின்வாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்படி இல்லை நண்பர்களே. நம்ம வந்து இந்த முறி உட்காந்துருக்கேன். இப்படியே பாருங்கள், அந்த குவாரியை அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கூமாப்பட்டி என்ன கூமாப்பட்டி, அது ஒரு கோமனப்பட்டி. அதை காட்டி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கும் ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், கூமாப்பட்டிக்கு ஒரு 10 கோடி ஒதுக்கியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு 5 கோடி ஒதுக்குனீங்கன்னா இதை நாங்கள் முழுசாக சுற்றுலாத்தலமாக ஆக்கிடுவோம். ஆமாம், இந்த இடத்துல குழந்தைகள் நீச்சல் பழகலாம். அங்கிட்டு தள்ளி போனால் கொஞ்சம் பெரியவங்க நீச்சல் பழகலாம். அதுக்கு நேரம் அங்கிட்டு தள்ளி போனால் தற்கொலை பண்ணுறவங்க பூராமே நீச்சல் பழகலாம். ஆமாம், ரொம்ப ஒரு அழகான பிளேஸ். எல்லா வசதியும் இருக்குது. ஆமாம், இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றி பாறை தான். சுற்றி பாறை நடுவில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். சிலர் கேட்டிருந்தீங்க கமாண்டில், இது எங்கேண்டு. இங்கே வந்து என்ன ஈசலாக பிடிக்க போகிறீங்க, மீன் தான் பிடிக்க. ஆமாம், முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க. எந்த இடம்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான இடத்த பார்த்து கமெண்ட் பண்ணால் உண்மையில் பால் செட்டு தரேன். நான் ஒரு பால் செட்டு தரேன். அப்படி கரெக்டான இடம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் செல் நம்பரை போடுங்க, நானே கூப்பிட்டு தரேன். ஓகேவா? ஆமாம், இந்த ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும். குருநாதா, நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் விலாங்கும் விராவும் ஆறாவும் விழுகணும். மற்ற ஆள் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆமையும் அணகொண்டாகுமா தண்ணி பம்புமா விழுகணும்னா, அப்படி நம்ம சாமி கும்பிட்டு நம்மளுக்கு விழுகுமா? இப்போ ஆமாம் மக்களே, நம்ம போய் கால் வைக்கிற இடம் விரா விலாங்கு ஆமாம் ஆறா. ஆமாம், இன்னைக்கு போட்டிருக்கோம். பாப்பா இன்றைக்கி என்ன வேட்டை பழிக்குதா என்னான்ட்டு. நல்ல மன அமைதியாக இருக்கும், இடம் நல்லா இருக்குங்க. ஆமாம், ஏன்னா இதில் வந்து இது 100 அடி பள்ளம். குளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆள் இல்லாமல் குளிக்க முடியாது. அதனால் கெண்டை கிடக்கு, 10 கிலோ வரைக்கும் கிடக்கு. இன்றைக்கி என்ன போட போதோ குருநாதா, வளரி வீசி விட்டுருக்கேன். வரும்போது ரிட்டன் அப்படியே எதிரியை தாக்கிட்டு தான் வரணும். ஆமாம், வீசி விட்டு 1 மணி நேரம் ஆச்சு. ஆமாம், தெரியல வரும்போது அந்த வளரி நீ சும்மாரப்பா ஓடி இருக்கு. பார்ப்போம், பொழுதுபோக்கு. இதில் ஒன்றும் இல்லை, மன அமைதி. அதாவது மீன் எடுக்குமான்ற அந்த டைமே நம்மளுக்கு மூளை ஓடிடும். அவ்வளோதான். அப்போ சாயந்தரமாச்சா சரி வீட்டை பக்கம் போய் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு காலைல வேலைக்கு ஓடிடலாம். இவ்வளோதான் ஒரு பொழுதுபோக்கு, நல்ல ஒரு யோகா. இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பாப்பா இன்றைக்கி ஏதாவது 2-3 கண்டியாவது பெருவெட்டு விழுகணும். ஆமாம், மீனவன் வளரிப்பாண்டி வளரியை வீசியிருக்காரு. கரன்னு சுத்தம். ஆமாம், ஏன்டா லைக் பண்ணால் பொழைச்சிக்கிற முடியும், லைக் கூட பண்ண மாட்டேறீங்களாடா. நானும் எவன் லைக் பண்ணுறேன்றதுலேருந்து பார்த்துக்கிறீங்க. நல்லா கொஞ்சம் பெரிய ஆக்கிங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்துருவோம். ஏப்பா கும்மாப்பாண்டி தண்ணி வந்துடும். ஆமாம், ஆனால் வையத்து தண்ணி வரும். ஆமாம், பெருகிறோம். அப்போ உங்களுக்கு வீடியோ நல்லா நிறைய வீடியோ எடுத்து போட்டு விடுவோம். அதாவது கவலைப்படாதீங்க. அப்புறம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, அந்த இழுப்பு வலை மீன்பிடி திருவிழா நடக்கிறதா இருந்தால் முதலகுளம் சிவகங்கை பக்கம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க இழுப்பு வலை வந்து நம்மகிட்ட இருக்குது. 10 அடி நீளம் இருக்குது. மீன்பிடி திருவிழா நடத்துகிற இடத்துல இருக்குது. 10 அடி நீளம் இருக்குது, 15 அடி நீளம், தொட்டி 15 அடி வரும்.
அதுவும் வந்து ஈயம் போட்டது. ஒரு அடிக்கு ஒரு ஈயம். ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டது இருக்குது. இது ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு ஈயம் போட்டது வலையும் இருக்குது. ஆமாம், பொடி கண்ணிலேருந்து எல்லா கண் வலையும் நம்மகிட்டே இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிருக்கோம். அப்படி உங்களுக்கு யாருக்காவது இழுப்பு வலை 100 அடி வலை வேணாலும் வாங்கிக்கிறலாம். 20 அடி வலை, 30 அடி வலை, நீங்கள் என்ன 500 அடி வலை எங்களுக்கு ஈயம் போட்டு கட்டி கொடுங்க அப்படின்னா கட்டி கொடுப்போம். வெறா கூட தப்பாது, அப்படியே அழகாக இழுத்துட்டு வந்துடலாம். இழுப்பு வலை இப்போ நம்மகிட்டே இருக்குது. மீனவன் வளரிப்பாண்டிகிட்ட. செல் நம்பரு 78 100 16 408. உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கிறலாம். எத்தனைக்கு எத்தனை எப்படி வேணுமோ வலை சொன்னாலும் நானே ஈயம் போட்டு கட்டி கொடுப்பேன். இன்னிலாம் வந்து ஈயம் போட்டு கட்டி இந்த மீன்பிடி திருவிழாவில் பிடிக்கிறது தான் இழுக்க முடியுது. இல்லை இந்த முதல்ல வந்து வெறும் இழுப்பு வலை 10 அடி நீளத்துக்கு வாங்கியிருப்போம். அதை கயிறை கோர்த்து போடுவோம். ஆனால் கெண்டை கூட அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ள முண்டிட்டு போயிடுது. அதனால் உங்களுக்கு குண்டு வலை, மணி வலை, என்ன வலை வேணாலும் மீனவன் வளரிப்பாண்டி. செல் நம்பர் 78 100 16 408. தம்பி முருகன் தான் கட்டித்தாரேன். எத்தனை வெரைட்டி வேணுமோ எவ்வளோ வேணுமோ சொன்னீங்கன்னா அந்த மாதிரி விலை எல்லாமே இருக்குது. ஆமாம், நீங்கள் மற்ற இடத்துல வாங்குற காட்டிலே நல்ல பக்குவமாக உங்கள் தேவைக்கு வேணாலும் கட்டி கொடுப்போம். குறைச்சது விலையில தான். இப்போ 10 அடி நீளம் என்ன வலை, 10 அடி நீளம், ஒரு அடிக்கு ஒரு ஈயம் 20 கிராம் ஈயம் போட்டிருப்போம். எவ்வளவு? 20 கிராம் ஈயம் போட்டிருப்போம். 10 அடி நீளம், 11 அடி தொட்டி வரும் இந்த மீன் பிடித்தலில் பிடிக்கிறது. அந்த வலை வந்து 2700 தான். வெறும் 2700 தான். மேலே மிதப்பும் போட்டுருவோம், கீழே வந்து ஈயம் போட்டு கொடுத்துருவோம். எந்த மீன் தப்பாது. அதனால் தம்பி முருகன் தான் கட்டித்தாரேன். வலையை பார்த்து. ஆமாம், நீங்கள் என்ன எப்போ வேணும்னு சொன்னீங்களோ உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மக்களே. ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அண்ணன்ட்ட வாங்கிக்கோங்க. ஆமாம், பண்ணி அண்ணன்ட்ட கொடுத்துருவோம். அண்ணன்ட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம். முருகன் வந்து அந்த இதில் நல்லா பண்ணுவேன். அந்த வேலை போகிற நல்லா தெரியும். 5 வலை பண்ணி வச்சுருக்கோம். அது வீடியோ போட நேரம் இல்லை. அதை நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன், பார்த்துக்குங்க. உங்களுக்கு வலை பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். மீனவன் வளரிப்பாண்டி பார்த்துக்குங்க முருகனை. அவர் தான் வலை எல்லா வலையும் பண்ணுவார்.